நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த நாட்கள்ல பாவத்தை குறித்த வேத பகுதிகளை நம்ம விவரமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த பாவமானது உலகத்துக்குள்ள எப்படி வந்தது? கீழ்ப்படியாமைனால நமக்கு தெரியும். இந்த கீழ்ப்படியாமை எதின் அடிப்படையில வந்திருக்கு? நம்முடைய சுயாதீன நிலைமைய நாம தவறாக பயன்படுத்தியதுனால. இந்த சுயாதீனம்னா என்ன? ஆங்கிலத்துல ஃப்ரீவில்னு சொல்றோம். இந்த சுயாதீனம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரத்தை காண்பிக்குது. அது என்ன அதிகாரம்? நம்முடைய விருப்பத்தை நாமளே தேர்வு செய்யக்கூடிய அதிகாரத்துவம் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவே இந்த சுயாதீன நிலை எனப்படுவது. இந்த சுயாதீனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? அதையும் நம்மளுக்கு வேத பகுதிகள் காண்பிக்குது. அதையே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் வசனம் 28. Genesis chapter 1 verse 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார். இந்த வசனத்துல சுயாதீனம்ன்ற வார்த்தை கொடுக்கப்படல, ஆனா ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுது இல்லையா? இந்த பூமிய ஆண்டு கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டு கொள்றதுனா என்ன? ஆங்கிலத்துல ஹாவ் டொமினியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தின் மேல நம்மளுக்கு அதிகாரத்துவம் கொடுக்கப்படுது. நம்ம அதை முழுவதுமா கீழ்ப்படுத்தி நடந்து கொள்ளலாம். அதாவது இந்த பூமியை கீழ்ப்படுத்தி அதுல இருக்கிற சகல விஷயங்களையும். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு பெத்தவங்க தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து அதுல வேலையாட்களையும் வச்சு, இது உன்னுடையது, இதை உன்னுடைய சுயாதீனத்துக்கு நீ ஆண்டு கொள்ளலான்னு சொன்னா, அவன் அந்த வீட்டில் அங்க இருக்கிற வேலையாட்களை தன்னுடைய இஷ்டப்படி தன்னுடைய விருப்பத்தின்படி செயல்படுறதுக்கான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படுது. இதுதானே சுயாதீன நிலைன்னு சொல்றது. ஏன்னா ஒரு விஷயத்தின் மேல நம்மளுக்கு ஆண்டு கொள்ற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதுல நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பெர்மிஷனோ இல்லை இதை நான் பண்ணட்டுமா, அப்படி பண்ணட்டுமா, இப்படி பண்ணட்டுமான்னு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. அப்படி நம்ம படைக்கப்பட்டிருந்தா நம்ம ரொபோட்டிக்கா இருந்திருப்போம். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே நான் இதை பண்ணிக்கலாமா, நான் இதை செஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம கேட்டு செய்யற மாதிரி ஆண்டவர் சொல்லல. அந்த ஏதேன் தோட்டத்தையும் நம்மளுக்கு முழுவதுமா கொடுத்து அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவங்க உபயோகிக்கலாம். ஒரு விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அதற்கு மாத்திரம் ஒரு எச்சரிப்பு வைக்கிறாரு. நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மாத்திரம் புசிச்சிடாதப்பா அப்படின்னு மாத்திரம்தான் சொல்றாரு. ஏன்னா தீமைக்கு தான் எச்சரிப்பு தேவை. அதே தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்தது. அதை ஆண்டவர் அதை பத்தி அவங்களுக்கு அறிவிக்கவும் இல்லை, அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. அவங்க எப்போ இந்த கனியை சாப்பிட்டு பாவத்துக்குள்ள விழுந்தாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பதான் அதற்கு காவல் வைத்தாரு. அது வரைக்கும் அந்த கனிக்கு அவங்க ஆண்டவர் எந்த ஒரு விளக்கும் வைக்கல. அதாவது அதற்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டோ இல்ல அதை ஸ்டாப் பண்ணியோ ஆண்டவர் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல. அப்போ நன்மைக்கு நம்ம எந்த நேரத்துல வேணாலும் நம்ம தேர்ந்தெடுத்து போகலாம். ஆனா தீமைக்கு எப்பொழுதுமே ஒரு எச்சரிப்பு தேவைப்படுது. அந்த எச்சரிப்பாதான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சம் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்திருக்கு. நிறைய நேரங்கள்ல குழந்தைகளா இருக்கும் போதும் ஏன் பெரியவங்களா இருக்கும் போதே நமக்கு ஒண்ணு தோணும், அந்த கனி மாத்திரம் அந்த தோட்டத்துல இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது ஆதாம் ஏவாள் புசிக்காம இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி. இது எல்லாமே நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக இருக்கு. எதற்காக? கீழ்ப்படியாமைன்னு ஒன்று வந்ததுன்னா நமக்கு சுயாதீன நிலைமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம நன்மை தீமைன்னு ஒரு விஷயம் இருக்கும்போது தீமைக்கு ஒரு எச்சரிப்பு வைக்கப்படுது. அது வேண்டான்னு சொல்லப்படுது. அதை கேட்டு அது கீழ்ப்படுதலோடு நடந்து கொண்டா நம்ம சரியான வழியில போக முடியும். இல்லைன்னா நம்ம தவறுல விழுந்துருவோம். அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிப்பாகவே அது அங்கே இருக்கு. இப்போ நமக்கும் நம்முடைய கைகளில் இந்த சுயாதீன நிலை இருக்கு. நம்மளால நன்மை இது தீமை இதுன்னு சொல்லிட்டு அறிந்து கொள்கிற ஒரு விதம் இருக்கு. நாம
நம்ம தேவசாயலா சிருஷ்டிக்கப்பட்டதை இந்த பாவத்தினால விழுந்ததுனால இழந்து போனோம். நமக்குள்ளார இந்த பாவ சாயல் வருது, அதுவும் மாம்சத்திலேயே இந்த பாவம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேதாகமத்துல அநேக வசனங்கள் இருக்கு. மாம்சத்துல இருக்கிற இந்த பாவத்திற்கு, இந்த தீமைக்கு நாம இடம் கொடுக்காதவர்களா இருக்கணும். அதற்காகவே இந்த சுயாதீன நிலைமைய நம்ம இனியாவது சரியா பயன்படுத்தணும். அதற்கு நம்மளுக்கு உரைத்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல காணப்படுகிற பரிசுத்தத்தின் அடிப்படையில முன்னாடி இருக்கிற காலங்கள்ல இருந்திருக்காரு. ஆனா எல்லாருக்குமே இந்த பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தின் மூலமா கிடைக்க பெறணும் தான் தன்னுடைய சொந்த குமாரனை ஆண்டவர் இந்த பூமிக்கும் அனுப்பி வச்சிருக்காரு. அவரை தன்னுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவ பரிகாரியா ஒப்பு கொடுத்து அவர் இறந்து அவர் பரமேறினதுக்கு அப்புறமா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. சத்திய ஆவியானவராகிய அவர் நம்மளோடு கூட இருந்து நம்ம சுயாதீனத்துல தவறு செய்ய போகும்போதெல்லாம் நல்மனசாட்சியின் அடிப்படையில வேண்டாம் இது தவறு அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துகிறதா இருக்காரு. இதையெல்லாம் நாம அறிந்து கொள்ளணும். இன்னும் இந்த சுயாதீன நிலைமையில நம்ம எதை தேர்வு செய்கிறோம், நம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை நம்ம கேட்கிறோமா, இதுல இந்த தேர்வுகள்ல நம்ம சரியா இருக்கோமா, நம்மளோட சாய்ஸ் நன்மைக்கு ஏதுவா இருக்கா இல்ல தீமைக்கு ஏதுவா இருக்கா, இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நமக்கு அந்த சுயாதீன நிலைமை இன்னும் இருக்கு. ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த விஷயத்த ஒரு நாளும் தவறாக பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்துறதுக்காகவே இந்தபடியான வேத பகுதிகளை இன்றைக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மனிதர்களாக எங்களை படைத்து நீங்க உம்முடைய சாயல்ல எங்களை நீங்க சிருஷ்டிச்சிங்க தகப்பனே. அப்பா, எங்களுக்கு ஒரு சுயாதீன நிலைமையை கொடுத்தீங்க. அந்த சுயாதீனத்துல எங்களுடைய தேர்வுகள் எல்லாமே அப்பா சில நேரங்கள்ல உம்முடைய வார்த்தைகளை மீறி தவறான விஷயங்களுக்குள்ள போகும்போது நாங்க ஆக்கினைக்குள்ளாகிறோம். அதனால நாங்களே எங்களை கஷ்டப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. எங்களுடைய தேர்வு, எங்களுடைய விருப்பம் சரியானவைகள் இருக்கும்போது நாங்க இந்த தீமையில சிக்கொண்டு போய் பல கடினங்களுக்கு ஆழாக மாட்டோங்கிறது இந்த வார்த்தைகள் மூலமா எங்களுக்கு தெரியுது தகப்பனே. அப்பா, சுயாதீனத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்டதை கிராண்டடா நாங்க எடுத்துக்காம உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்பட்டு அப்பா சரியான வழிகள்ல போய் நன்மையான விஷயங்களை சுதந்திரித்து கொள்ள எங்களுக்கு தேவரீர் தயவு பாராட்டுங்க அப்படின்னு நீங்க நடத்த போயிரு கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.